ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2024 எண்டுக்குள்ளே ஒரு சில ஏஐ ப்ராஜெக்ட், அதுக்கப்புறமா மீம் காயின், இதெல்லாம் எந்த அளவுக்கு மேலே போக போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி கிடைக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஏஐ ப்ராஜெக்ட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா 0x0 அப்படிங்கிற ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 0x0 காயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ப்ராஜெக்ட், அது மட்டும் இல்லாமல் எத்தனையும் பிளாக் செயினில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காயின்னு கூட சொல்லலாம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.316 அந்த டாலர் மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மடங்கு அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.095 அந்த டாலர் மதிப்பில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த 3 வாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த லோவில் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்குக்கு மேலே நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூன்லேருந்து ஒரு ஜூலை மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு மடங்குக்கு மேலே நல்லாவே மேலே போகலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 0.32 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னா, அப்போ இன்னமும் ஒரு மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.64 அந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம். அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடங்குக்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த 0x0 எந்த அளவுக்கு கீழே போகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த வருஷம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா $1 மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது $1 ஒரு $2 வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு வந்து இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிட்கட் எக்ஸ்சேஞ்சில் இப்போதைக்கு வந்து இருக்குது. இல்லாட்டி நீங்கள் வேலெட்டில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிக்கலாம். அதுவும் எத்திரியத்தை நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த ஏஐ ப்ராஜெக்ட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா FET காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.5 அதாவது $1.5 சம்திங் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா $2 வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா $2 பக்கம் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. 2024 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு $6 ஒரு $10 வரைக்கும் மேலே போகலாம். அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மடங்கு வரைக்கும் நல்லாவே மேலே போகலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா சொலானா பிளாக் செயினில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா மைரோ. இந்த காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.120 அந்த ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா 0.135 அந்த ரேஞ்ச் அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவல்ஸ் ஆகி எந்த அளவுக்கு கீழே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.055 அந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்து கீழே வந்தது. அந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு மடங்குக்கு மேலே நல்லாவே ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இந்த 2024 எண்டுக்குள்ளே எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பழைய ஆல் டைம் ஹை போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 0.60 அந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா பெப்பே அப்படிங்கிற ஒரு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.50 தள்ளி 35 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பெப்பே காயினை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா 0.50 தள்ளி 130 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா பழைய ஆல் டைம் ஹை வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் அவுட் பண்ணலாம். அப்படி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 0.401 அப்படிங்கிற அளவுக்கு வந்து மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன். அதாவது 0.50 தள்ளி 130 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா அந்த ஒரு பழைய ஆல் டைம் ஹை வந்து போனால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மடங்கு அளவுக்கு, அதாவது 3 to 4 மடங்கு அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். பழைய ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 0.401 அப்படிங்கிற அளவுக்கு மேலே போனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6-7 மடங்குக்கு மேலே நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு 2 மடங்குக்கு மேலே நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மடங்குக்கு மேலே நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த புல் ரன்னில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 10-15 மடங்கு வரைக்கும் லாபம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லாவே ஹையில் போனதுனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இறங்கலாம். அந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.